அனைவருக்கும் வணக்கம். இப்போ போன வீடியோவில் எடுத்தோம் இல்லையா பேட்டர்ன், 38 இன்ச்சு சைஸ் பேட்டர்ன் நம்ம எடுத்தோம் இல்லையா, இதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன் அளவு வச்சு நான் கட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கை நான் முதல் ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என் பக்கமே மடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி டபுளாக மடிச்சுக்கிறேன். திருப்பி ரெண்டாக மடிச்சுக்கிறேன். அப்போ நாலு இது கிடைக்கும். இப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள். 1 2 இந்த இதில் 2 பீஸ் மடக்கிருக்கும் இல்லையா, அப்போ 4 இருக்கும். இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நான் அளவெடுக்கிறேன். இப்போ இதிலே மார்க்கும் நான் பண்ண ஆரம்பிச்சிடறேன். பாருங்கள், இந்த பேட்டர்னை கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ 38 இன்ச்சு சைஸுக்கு ஹைட் எவ்வளோ வைப்போம்னா 42 ஃபினிஷிங் அளவு இருந்தால் போதும். அதனால் நான் 43 எடுத்துக்கிறேன். 43ல் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த கரெக்டாக வச்சுக்கிட்டு அப்படியே நான் சதுரம் திருப்பிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வந்துருக்கேன் இல்லையா, இப்போ இந்த இடத்த கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருமல்லாம் வந்துச்சா, இருமலிக்கும் ஒன்றும் இல்லை. அந்த இதை நான் ஒரு கழுத்து பீஸுக்கு எடுத்துக்கிறேன். கழுத்து பீஸில் முன்னாடி முன்னாடி இருக்கு இல்லையா, இதில் கோடு இருக்குது. அதனால் அந்த கோட்டுக்காகவே நான் வெட்டிக்கிறேன். போதும், ஒரு 9 இன்ச்சு இருந்தால் போதும். 10 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. இப்போ நான் வெட்டிட்டேன், டாப் வெட்டிட்டேன். இப்போ என்னென்னா நம்ம கழுத்துக்கு வெட்டணும். முப்பத்தெட்டுக்கு சைஸுக்கு உயரம்
4.5யும் 5.5 இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மார்க் பண்ணாலே போதும். சரிக்கப்பா. அகலம் நான் 2.5 எடுத்திருக்கேன். இப்போ இதில் 14 இருக்கும். அந்த விதை வச்சுக்கிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். இது பின் கழுத்து, இது முன்கழுத்து. ஃபஸ்ட்டு நான் பின் கழுத்து வெட்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஓவர்லாக்கு இப்போ அடித்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஓவர்லாக் அடிக்காமல் தான் நான் ஸ்டிச் பண்ணி இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபுல் பீஸை நான் எடுத்துட்டேன். ஃபுல் பீஸ் எடுத்துகிட்டு இப்போ முன்கழுத்துக்கு நான் வெட்டிக்கிறேன். சைடு கட்டிங்காக இதை நான் வெட்டிக்கிட்டேன். டாப் எடுத்துட்டேன். இப்போ ஸ்லீவ் எடுக்க போகிறேன். நீங்கள் ஸ்லீவை இப்படியே வச்சு மார்க் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை இப்படி மடக்கிக்கிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. மார்க் பண்ணிட்டேன். நம்ம டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்து பாக்கெட்டோட தான் வரும். ஆனால் இந்த டாப் வந்து நான் பாக்கெட் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். பாக்கெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டாப் எடுத்துருக்கேன் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துருக்கேன் இல்லையா, இதை லைட்டாக லேசாக தேய்ச்சிக்கிறேன்.
இந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு உள்ளுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ போதும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, இதில் ஒரு 1.25 இன்ச்சு அளவு வச்சுக்கிட்டு நான் சைடு பீஸ் எடுத்துக்கிறேன். ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு வேணாம், 1.5 இன்ச்சு. இந்த பட்டா எனக்கு 1.5 இன்ச்சு இருக்குது. நான் 1.5 இன்ச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் 1.5 இன்ச்சு எடுத்துக்கங்க. ஒரு 4 பீஸ் நான் வெட்டிக்கிறேன்.